உதாரணத்துக்கு இந்த முகம் உங்க மனசுல பதிவாயிருக்கு. என்ன வேற எங்கேயாவது பார்த்தா இந்த பிரதரை அன்னைக்கு பார்த்தேன்னு தோணும். 1ஆம் கிளாஸ் எங்க படிச்சீங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் இருக்கும். அது போலவே நம்ம செய்யற பாவ புண்ணியம் உள்ள பதிவாகும். அது நம்ம கூட வரும். புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாங்க பாருங்க. நம்ம உடம்பு ஒரு கார் மாதிரி, ஆத்மா தான் டிரைவர். கிராமங்கள்ல சொல்லுவாங்க, எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா, ஏதோ வண்டி ஓடுது, சாமி புண்ணியத்துல சொல்றோம்ல, இதுதான் வண்டி. ஆத்மா ஓட்டுது. வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆகும். அதே போல இந்த கண்ணு திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க சொல்லுவாங்க. இந்த கண் சொல்லலையா, இது டெய்லி முழிக்கிற கண். உள்ளே இருக்கிற கண் திறந்தா கடவுளை பார்க்க முடியும். 3 உலகம் தெரியும், 3 காலம் புரியும். ஆக இந்த ஆன்மாங்கிற கண்ணு திறக்கணும். திறந்து இந்த ஒளியை பார்க்கணும். பாருங்க, இறைவன் ஜோதி சொரூபமானவர். இப்படி தூக்கி வச்சிருக்கேன் சார், எல்லாருக்கும் தெரியணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. இறைவன் இந்த மாதிரி ஜோதி சொரூபமானவர். அவரோட பேர் சிவா. சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம். பிதான்னா அப்பா, பரம்னா மேல, மேல இருக்கக்கூடிய அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்கும் 2 அப்பா இருக்காங்க. உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா வேற வேற, ஆனா எல்லா ஆத்மாக்களுக்கும் சேர்த்து ஒரு அப்பா. சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அதாவது உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க, ஆத்மா ஒளி, அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்துல இருக்காரு. அவரோட நினைவு சின்னம் தான் சிவன் கோவில். சாமி கும்பிடும் போது கடவுளே, பகவானே, ஆண்டவா, ஈஸ்வரான்னு சொல்றோம். இன்னையில இருந்து நீங்க அப்பான்னு சொல்லி பாருங்க. அது ஒரு மந்திர சொல். அப்பான்னு சொன்னா உறவு வரும், நெருக்கம் வரும், சம்பந்தம் வரும். அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு பிறப்புரிமையா வரும். நம்ம அப்பா பாருங்க, ஞானாமிர்த கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், அன்பு கடல், அழிவற்றவர், எல்லாம் நிறைந்த ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, கடவுளை விட்டு நம்ம பிரிஞ்சு நிக்கிறோம். நீங்க அவரோட சேர்ந்து வாழணும். அதை சொல்லி தரதுக்கு தான் இந்த படத்தை கொண்டாந்துருக்கிறோம். எப்படி சேர்றதுன்னு சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிள். கோவிலுக்கு போனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, ஒரு பொட்டு இப்படி வச்சுக்கிறோம். எப்படி வைக்கணும் தெரியுமா, அதாவது இறைவா, அப்பா இந்த இடத்துல உட்காருங்கப்பான்னு சொல்லி வைக்கணும். சாமி கும்பிட்டா பக்தி யோகம். அந்த கடவுளை இங்க உட்கார சொன்னா கர்ம யோகம்னு பேர். கர்ம யோகி தான் கடவுளுக்கு பிரியமானவர்கள். கீதையில போடும், எந்த வேலையும் தனியா செய்யக்கூடாது. சமையல் பண்ணும்போது அம்மாக்கள், அப்பா இங்க உட்கார்ந்து சமைச்சுட்டாங்கப்பான்னு சொல்லி பாருங்க, அந்த சாப்பாடு மணக்கும், ருசிக்கும். அரிசிய உலையில போடும்போது சிவார்ப்பணம்னு போடணும். சாதம் பிரசாதம் ஆகும். சாப்பிட்றவங்களுக்கு மனபலம், உடல் பலம், ஆயுள் பலம் வரும். உடல் அழுத்து போக டெய்லி குளிச்சிடுறோம். உள்ளே இருக்கிற பாவம் போகணும்னா கடவுளோட ஒளி வேணும். அதனாலதான் கற்பூரத்தை இப்படி வச்சிக்கிறோம். கடவுள் ஒளின்னு இப்படி சொல்லிட்டு இப்படி கொண்டு வருவாங்க. அந்த ஒளி சக்தி வெளி மூலமா உள்ள போனா உள்ளே இருக்கிற பாவ இருள் போகும். இதுதான் தத்துவம். உணர்ந்து ஒழுகினால் உயர்வடையலாம். நீங்க ஆன்மான்னு உணரணும். ஆத்மாவுடைய அப்பா தான் சிவன் தெரிஞ்சுக்கணும். அந்த அப்பாவை இந்த உள்ளத்துல அடிக்கடி உட்கார சொல்லணும். படிக்கிற பிள்ளைகள், அப்பா என் கூட இருந்து நீங்களும் சேர்ந்து படிங்கன்னு சொல்லி பாருங்க. படிக்க உட்காரும் போது, பரீட்சை எழுதும் போது அவர் நினைவு ஊட்டுவார். எந்திரன் படத்துல மாதிரி உங்க உள்ளே இருந்து ஒரு சக்தி வரும். இந்த தியானம் பண்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வர்றதை பாக்குறேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் வாங்குவீங்க, சரியா? அதனால நீங்க சிவன்கிற அப்பாவை துணைக்கி வச்சுட்டு நீங்க டெய்லி படிக்கணும். தினந்தோறும் அந்த அப்பாவை இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு என் கூட வாங்கப்பான்னு சொல்லி போகணும். இந்த நோட்டீஸ் தருவாங்க. இந்த தியான சென்டர்ல இந்த தியான லைட் வச்சிருக்காங்க, சிவன் லைட், 30 ரூபா தான். அதை வீட்டுல வாங்கி மாட்டிட்டு அந்த அப்பாட்ட பேச பேச உங்களுக்கு உதவி வரும். இந்த அப்பா இருக்கிற இடம் பிரம்மலோகத்துலதான் சிவன் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆத்மாவா அங்கதான் உட்கார்ந்துருந்தோம். பாருங்க, ஆத்மா உலகம்னு போட்டிருக்கு. இங்க இருந்து ஒவ்வொரு ஆத்மா இந்த பூமியை நோக்கி வரும். இதுக்கு பேர் மனித உலகம். சந்திரன், நட்சத்திரம், சூரியன் இருக்கு. இந்த பூமியில ஒரு விதை விழுந்தா செடி மரமாகும். அதே போல ஆத்மாங்கிற விதை மேல இருந்து வரும். கர்ப்பத்துல உட்கார்ந்து குழந்தையா பிறந்துரும். இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடல்.
ஆண் பெண்கிற வேஷம் போட்டு நம்ம நடிக்கிறோம். இது ஒரு பெரிய மேடை. ஒரு பிறவி முடிஞ்சதும் உடலை போட்டுட்டு ஆத்மா அந்த சூட்சும உலகம் போகும். 13 நாள் கழிச்சு திருப்பி ஒரு கர்ப்பத்துக்கு வந்துடும். பிறவி தோறும் போகும் வரும். ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூமியில ஒரு விநாசம் வரும். இங்க இருக்கிற 800 கோடி ஆத்மாவும் மொத்தமா மேல போயிடுவாங்க. சொல்லுவாங்க கூண்டோடு கைலாசம்னா சிவன் இருக்கிற இடம். எல்லாரும் மேல போவோம். ஆனா யாரும் பயப்படாதீங்க, சொந்த வீட்டுக்கு தான் போறோம். இப்ப வசிக்கிற வீடு ஒரு பிறவிக்கு ஏன் வீடு, எங்க தெரு, எங்க ஊர்னு சொல்லுவோம். ஆனா அதுல 200 வருஷம் இருந்து காட்ட முடியுமானா முடியாது. ஆத்மா போனா அடுத்த நாள் எரிச்சிடுறாங்க. அப்ப சொந்த வீடு மேல இருக்கு. அந்த அப்பா சொல்றாரு, இங்கேயும் பர்மனண்டா இருக்க மாட்டோம், இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்க இருந்தா அங்க போகத்தோணும், அங்க இருந்தா இங்க வரத்தோணும். என்னைக்கு போறோம், என்னைக்கு வரப்போறோம், எத்தனை பிறவி எடுக்க போறோங்கிற ரகசியத்தை சொல்லி உங்களுக்கு அனுப்பிடுறோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கேட்டா போதும். இந்த படத்தோட தலைப்பு பாருங்க, சிருஷ்டி சக்கரம், வேர்ல்டு டிராமா வீல், உலக நாடக சக்கரம். இதுக்கு பேர் கால கடிகாரம். இந்த கால கடிகாரம் ஒரு தடவை சுத்துனா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல ஒரு மனித ஆத்மா 84 பிறவி எடுக்கும். இப்போ நீங்க 84வது இடத்துல இருக்கிறீங்க. அடுத்த பிறவி 85 கிடையாது, 1. இந்த கடிகாரத்துல 1ல ஆரம்பிச்சு 12 வரைஞ்சாங்க, திருப்பி 1. அதே போல 1வது பிறவி நீங்க டெல்லி யமுனை நதிக்கரையில பிறப்பிய. 84வது பிறவி இப்ப எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அங்க பிறந்துருவீங்க. இது திருப்பி திருப்பி நடக்கும், ரிப்பீட். இந்த படத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க இந்த கோயிலுக்கு வந்து இதை கேட்கறது புதுசு கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னால இதே அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஞானம் கேட்டீங்க. இன்னைக்கு கேட்கறீங்க. இன்னையில இருந்து கரெக்டா அடுத்த 5000 வருஷம் கழிச்சு இதே காட்சி வரும். இதே காக்கி சட்டை தான் போட்டிருப்பீங்க. உங்க முகம் மாறாது, உங்க பேர் மாறாது, உங்க வீடு மாறாது, உங்க தொழில் மாறாது. அச்சல் அப்படியே வரப்போறீங்க சார். எப்படி சார் நம்புறதுன்னு நீங்க கேட்கலாம். 4 உதாரணம். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவிலையும் நாம வாழ்ற அந்த 84 பிறவி உள்ள ரெக்கார்டு இருக்கு. ஒரு மெமரி கார்டு மாதிரி. உங்க பழைய பிறவிகளை நீங்க எப்ப பார்க்கலாம்னா, நல்லா தூங்கி கண் முடிச்சா 2 அனுபவம் ஏற்படும். சில கனவு உங்களால சொல்ல முடியும். நிறைய கனவு கண் திறந்த உடனே மறந்துச்சார். இவ்வளவு நேரம் நான் எதையோ பார்த்தேன், எங்கேயோ வாழ்ந்த மாதிரி போகும், சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, நம்ம ஆன்மாவுல